இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆகி நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை நாடகத்தோட ஹீரோவான பாண்டியனை பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாக்ஸ் சேனல்ல நிறைய பேரோட பயோகிராஃபிஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவரோட உண்மையான பெயர் ஸ்டாலின் முத்து, அதாவது கேபி முத்துவோட பையன் தான் ஸ்டாலின் முத்து. இவர் 1979 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கருணை கமுத்தன் பட்டி, அதாவது கேஎம் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பம் பிளாக்ல இருக்கு. இந்த தேனியில உள்ள கம்பத்துல உள்ள சின்ன கிராமத்துல தான் இவர் பிறக்கிறாரு. இவங்க அப்பா கேபி முத்து ஹெட் மாஸ்டரா இருக்கிறாரு. அதே ஸ்கூல்ல, அதாவது கவர்மெண்ட் கல்லர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இவர் தன்னோட பள்ளி படிப்பை படிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. அதனால படிக்கிற விஷயத்துல இவர் நல்லாவே என்னதான் எப்படி மற்ற எல்லாரும் தன்னோட அப்பாவை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏமாத்திட்டு படிக்கிறதுல கொஞ்சம் டிமிக்கி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இவரும் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அந்த டைம்ல. ஆனா கரெக்டா எதெல்லாம் படிக்க கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே இவர் ஓரளவுக்கு படிச்சிருவாராம். ஏன்னா அவங்க அப்பா அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இதுவும் இருக்குமா, எங்க அப்பா தான் இந்த ஸ்கூலுக்கே ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற இதுவும் ஒரு மனசுக்குள்ள இருக்குமா. இருந்தாலும் படிக்கலைன்னா அப்பா திட்டுவாரு அப்படிங்கிறதும் இருக்குமா. ஆனா அவங்க அம்மா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டு, ரொம்பவே செல்லம். ஏன்னா 2 அக்கா இருக்கிறாங்க. அக்கா 2 பேரும் அப்பாவுக்கு செல்லமா இருந்திருக்கிறாங்க. இவர் அவங்க அம்மா தான் இவருக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபும் அவர் நல்லபடியா அவர் படிச்சு முடிக்கிறாரு. அப்போ தன்னோட 26வது, அதாவது 2005 இவர் தன்னோட அப்பாவை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வயசும் இவ்வளோ ஆயிடுச்சு, ஒரு 25 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபேமிலியை நம்ம தான் பார்க்கணும். அப்பா அக்கா 2 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ள பொறுப்பெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இவரோட சித்தப்பா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற பாரதி ராஜா அவர்கள் தான் இவங்களோட சித்தப்பா. ஸோ அவர் இவர்கிட்ட பேசுறாரு, என்னடா நீ இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், நீ ஒரு சினிமா துறையில நடிக்கிறியா, உனக்கு நல்லா அந்த கிராமத்து ஃபேஸ் கட் இருக்கு, நீ நடி அப்படிங்கும்போது அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். அவர் இவர்கிட்ட சொல்லும் போது இவர் இல்ல சித்தப்பா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, சினிமா அப்படிங்கிறதுல நடிச்சு அதுல பெருசாகி அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல நான் சொல்றேன், நீ நல்லா வருவ, நான் உன்னை ஒரு சீரியல்ல தெக்குத்தி பொண்ணு அப்படின்ற ஒரு சீரியல் நான் எடுக்க போறேன், அந்த சீரியல்ல நீ எனக்கு நடிச்சு கொடு, அதிலே தெரிஞ்சிரும் உன்னோட டேலண்ட்டு, உனக்கே புரிஞ்சிரும் நம்ம இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிறத அதுலயே உனக்கு தெரிஞ்சிரும், அது உனக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டெப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெக்குத்தி பொண்ணு அப்படிங்கிற சீரியல் ஏப்ரல் 2008 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்பதான் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. அந்த சீரியல்ல இவருக்கு பயங்கரமான ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவர் அண்ணன் தம்பி 2 பேருமே நல்ல அதுல நடிச்ச அண்ணன் தம்பி 2 பேருமே வெளிய மக்கள் மத்தியில், ஏன்னா அந்த சீரியலே அப்போ அவ்வளோ டாப் மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு. அந்த சீரியல் டிஃப்ரெண்ட்டான கதைக்களம், அதுவும் படத்தையே எடுத்துட்டு இருந்த பாரதி ராஜா அவர்கள் திடீர்னு ஒரு சீரியல் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட அந்த ரீச் ஆயிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் 2011 அவர் சென்னையில் நம்ம மிர்ச்சி செந்தில் சந்திக்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சரவணன் மீனாட்சின்னு ஒரு கதையில் நான் நடிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா தெக்குத்தி பொண்ணுல அவருக்கு தெரியும், ஏன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிருக்கிறாரு இல்லையா. ஸோ 2 பேரும் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த இதை வச்சே இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரவணன் மீனாட்சிக்கு அண்ணனா தமிழ் செல்வன் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுவுமே மக்கள் கிட்ட
நல்லா ரீச் ஆயிடுச்சு. அடிக்கடி சரவணன் கிட்ட வந்து ஒரு சண்டையும் இருக்கும். இருந்தாலும் வந்து 2 பேரும் நிஜத்தில் வந்து ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவர் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாராம். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருந்தே வந்து 7th சி அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிக்கிற வாய்ப்பு 2012 இவருக்கு கிடைக்கிது. டீச்சராவா, ஐயோ அதெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரோல், ரெஸ்பெக்டான ரோல், அது என்னால் பண்ண முடியாது, அதுவும் அது எங்கள் அப்பா அந்த பொசிஷனில் இருந்திருக்கிறாரு, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பண்ணுங்க, இது வந்து நல்லா கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்ட்டு. ரேகா அவங்க ஒய்ஃபு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னோட ஒய்ஃபை பற்றியோ பசங்களை பற்றியோ வெளியே பெருசாக சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோரில் கொஞ்சம் வெளியே தெரியும் போது தான் அவர் அவங்கள பற்றியே ஷேர் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி 2 பசங்க, விஸ்வபாரதி, ஸ்ரீவர்ஷன்னு 2 பசங்க இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறதே சொல்கிறாரு. ஸோ 7th சியில் இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் செங்காத்து பூமியிலே அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார். அதில் சும்மா சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் 2013 பாசமலர் அப்படின்னு ஒரு பாசமான அண்ணனா, பூவரசு, 2 தங்கச்சி, ஒரு தங்கச்சி வந்து ரொம்ப சாஃப்டான பொண்ணு, இன்னொரு தங்கச்சி மாடனாக கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. அந்த 2 பேரையும் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கும். 2014 ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற சீரியல், சக்திங்கிற ரோல், அதுலேயுமே வந்து ஆண்டாளுக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார். இதில் இவங்களுக்கு பேராக இருக்கிறவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி நடித்த கொம்பன் படத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் வந்து இவர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். எப்படி வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இவர் வந்து அந்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து திரும்ப செந்திலோடையே சேர்ந்து மாப்பிள்ளை சீரியல், செந்தில் ஸ்ரீஜாவே நடிச்சிருப்பாங்க. இதுலேயும் அதே பேர் தான், தமிழ் அப்படிங்கிற பேரில் தான் இந்த சீரியல்லையும் நடிச்சிருப்பார். சின்ன சின்ன ரோலாக இருந்தாலுமே இவரோட ப்ரெசன்டேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும். 2017 கொடிவீரன் படத்துலையுமே வந்து வில்லன் ரோல் தான், ஆனால் அதுவுமே நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மாரி 2ல் அப்பப்போ ஒரு சில சீன்ஸ்க்கு வந்து வந்துட்டு போவார். பச்சைக்கிளி அப்படிங்கிற சீரியலில் வந்து ஹீரோயினோட அண்ணனாக நடிச்சிருப்பார். ரொம்ப பாசமான தங்கச்சி, அந்த தங்கச்சி லவ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அதெல்லாம் வந்து இது பண்ணி காமிச்சிருப்பாங்க. 2018 பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 வருது. சத்யமூர்த்தி அப்படிங்கிற ரோல். பலரும் வெளியே இவரை வந்து இப்போ மூர்த்தின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசமான அக்கறையான அண்ணன் ரோலில் நடிச்சிருப்பார். அதையே அப்படியே சீசன் 2 எடுக்கும்போது அண்ணன் பசங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா டோட்டலாக கொஞ்சம் வேறு மாதிரி வந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற அந்த டைட்டில்லே டிஃப்ரென்ஸ் காமிச்சிருந்தாங்க. தந்தை சொல் அப்படியே கேட்குற ஒரு 3 பசங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட கல்யாண வாழ்க்கையினால் இவங்க எப்படிலாம் வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிரோசா இவங்களுக்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. கோமதி அப்படிங்கிற ரோலில் ரொம்பவே ஜாலியாக 3 மருமகளுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு மருமகள் மாமியார் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே அவங்களும் பண்ணியிருப்பாங்க. பாண்டியன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவராக, ஒரு மாமனாராகவும் சரி அப்பாவுமாவும் சரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இதில் காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு ரோல் பண்ணும்போதுமே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தானா, நீங்கள் என்ன மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள், அது பாசிட்டிவ் ரோல் நெகட்டிவ் ரோல்லாம் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் அதுக்கு பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நாள் பெரிய சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 வந்து இவருக்கு மிகப்பெரிய ரீச்சை கொடுத்துச்சான். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2வும் நல்ல ரீச்சை கொடுத்துருக்கு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா, ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம்.
நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.